السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபஉ தாபியீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மன்னித்தருள்வானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதர்கள் பயணம் செய்யக்கூடியவர்கள். பயணங்கள் பல வகைகள் இருக்கின்றன. பயணம் என்பது இந்த உலகத்தில் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. கால்நடையாக, வாகனங்களில், கடல் மார்க்கமாக, விண்வெளியிலே மனிதர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பயணங்களுக்கு நூற்றாண்டு கால பழக்கம் இருக்கிறது. கல்விக்காக பயணம் செய்கிறார்கள், ஞானத்தை தேடி பயணம் செய்கிறார்கள், வியாபார வணிக நோக்கங்களுக்காக பயணம் செய்கிறார்கள், திருமணத்திற்காக, நாடு பிடிப்பதற்காக, யுத்தங்களை நடத்துவதற்காக என்று பயணங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பயணங்களிலெல்லாம் சிறந்த பயணம் ஆன்மீக பயணம். அதிலும் குறிப்பாக ஹஜ் பயணம் ரொம்ப தொன்மையானது. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்ததற்கு பிறகும் என்றைக்கு ஹஜ் தொடங்கப்பட்டதோ, என்றைக்கு ஹஜ் கடமையாக ஆனதோ அன்று தொட்டு இன்று வரைக்கும் அதே பழைய எழுச்சியோடு, உத்வேகத்தோடு, இறை நாட்டத்தோடும் செய்யப்படக்கூடிய, சற்றும் குறையாமல் தொய்வில்லாமல் செய்யக்கூடிய நூற்றாண்டு கால பழக்கம் கொண்ட பயணம்தான் ஹஜ் என்று சொல்லக்கூடிய பயணம். அந்த பயணத்தின் கிரியைகள் முடிந்து ஹாஜிகள் தங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சுமார்
25 லட்சம் பேர் இந்த ஆண்டு ஹஜ் செய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இந்தியாவில இருந்து 1,75,000 பேர் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். ஹாஜிகள் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து கொண்டு தங்களுடைய தாயகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாஜிகளின் ஹஜ்ஜை கபூல் செய்வானாக, மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வாளிப்பானாக. நமக்கும் அத்தகைய ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வாளிப்பானாக. துரதிருஷ்டவசமாக இந்த ஆண்டு ஏற்பட்ட சோதனையின் விளைவாக ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் இறந்து போய்விட்ட ஹாஜிகளுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலியை வழங்கிடுவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று செய்து கொள்ள வேண்டும். காரணம், அவனுடைய எல்லா அமல்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் கபூலியத்து என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அதற்கு பின்னாலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து இது அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜக்காத் உள்ளிட்ட அமல்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம், வணிகம், அதே போல இல்லற வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்க்கை என்று எதுவாக இருந்தாலும் சரி, நான் செய்யும் இந்த காரியம் அல்லாஹ்விடத்தில இருந்து ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற நிய்யத்து மூமின்களுக்கு இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி அதை உயர்த்தி கொண்டிருக்கிற பொழுது, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா எங்களுடைய புறத்திலே இருந்து இந்த காரியத்தை நீ அங்கீகரிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். காபா அல்லாஹ்வுடைய இல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதுவர். அல்லாஹ் சொல்லித்தான் அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் துஆ செய்தாலும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ் அந்த காரியத்தை கபூலாக்குவான். ஆனாலும் கூட வைது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், காபாவை கட்டி உயர்த்தி கொண்டிருக்கிற பொழுது இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இணைந்து இப்படி துஆ செய்தார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா எங்களுடைய புறத்திலே இருந்து இந்த காரியத்தை நீ அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். இந்த கபூலியத்து ரொம்ப முக்கியமானது. எந்த காரியம் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கபூலியத்தை பெறவில்லையோ அது காலம் காலமாக அடுத்த நூற்றாண்டு அடுத்த தலைமுறைகளுக்கு சென்று சேராது. அது குறிப்பிட்ட காலத்திலேயே அது இருந்த சுவடு தெரியாமல் போய்விடும். எனவே கபூலியத்திற்காக நாம் எந்த அமலை செய்கிற பொழுதும் அதில் எந்த நோக்கங்கள் இருந்தாலும் கூட உள்ளத்தின் அடி ஆழத்தில் சிவப்பு மையினாலே ஒரு கோடிட்டுக் கொள்ள வேண்டும், நான் இதை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று. அல்லாஹ் அதை கபூலாக்குவானாக. பெருமக்களே, அந்த நிய்யத் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் ஹஜ் மப்ரூராக மக்பூலாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று யாராவது சொல்லிவிட்டால் மூமின்களுடைய பழக்கம் என்ன? அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை கபூலாக்குவானாக என்று துஆ செய்வார்கள். அப்படி துஆ செய்கிற பொழுது அந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக, எந்த விதமான குறைகளும் இல்லாத, அப்பழுக்கற்ற, களங்கமற்ற, தூய்மையான அமலாக அது இருக்க வேண்டும் என்று மூமின்கள் துஆ செய்வதை பார்க்கிறோம். ஒரு ஹாஜியும் தன்னுடைய ஹஜ் மக்பூலாக மப்ரூராக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன மப்ரூரான ஹஜ்? அதை எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு சில காரியங்களை பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். ஒரு 6-7 காரணங்களை நாம் பார்ப்போம். அதற்கு பின்னாலே மிக முக்கியமான ஒரு செய்தி நினைவூட்டப்பட வேண்டியது இருக்கிறது. ஒன்றாவது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜியின் நிய்யத்து தெளிவாகவும் ஹாலிஸாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். வேறு எந்த நோக்கமும் அதற்கு பின்னாலே இருக்கக்கூடாது. வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு சக்தி பெற்றவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையின் இந்த வசனத்திலும் வேறு சில வசனங்களிலேயும் சொல்லி காட்டுகிறான். முகஸ்துதி இருக்கக்கூடாது, விளம்பர நோக்கம் இருக்கக்கூடாது, மற்றவர்கள் தன்னை ஹாஜி என்று அழைக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, சுற்றுலா மனோநிலையில் நாம் செல்லக்கூடாது. ஊர்ல எல்லாரும் போட்டு பாடாப்படுத்துறாங்க, ஏன்பா இன்னுமே ஹஜ் செய்யாம இருக்க, காசு பணத்துக்காக உனக்கு பஞ்சம் என்று கேட்கிறார்கள், ஊர்வாயை அடைப்பதற்காக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது.
இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுக்காக நான் ஹஜ் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய இல்லத்தை நாடும் நோக்கத்தில் அந்த ஹஜ்ஜினுடைய அமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக நான் ஹஜ் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக, அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, அவனுடைய அருளை பெறுவது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த உலகியல் ரீதியான காரணங்களும் அதற்கு பின்னாலே இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு ஹாஜியின் நிய்யத்து சரியாக புனிதமானதாக எந்த விதமான கலப்படம் இல்லாத அப்பழுக்கற்ற தூய்மையாக அந்த நிய்யத்து அமையப்பெற வேண்டும். இந்த நிய்யத்தில் தான் பல பேர் கோட்டை விட்டு விடுகிறார்கள். நிய்யத்திலே ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டு விட்டால் பெரு முயற்சி செய்து செய்யக்கூடிய இந்த அமல் என்பது பாதியிலேயே பாழாகி போய்விடுவதையும், போன நோக்கம் நிறைவேறி விடாமல் பல்வேறு புலம்பல்களுக்கு ஆளாகி திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவே அல்லாஹுவுக்காக இந்த அமலை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி நாம் செல்கிறோம், அவனை சந்திக்க வேண்டும், அவனுடைய அருளை பெற வேண்டும் என்கிற நிய்யத்து அதில் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதில் ஹாஜிகள் கவனமாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா, அவருக்கு பிறந்த குழந்தை சாலிம். இந்த சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். அப்படி ஹஜ்ஜுக்கு வந்த பொழுது உமையா பேரரசனுடைய மன்னர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவரை சந்திக்கிறார். நமக்கு முன்னால் சென்றிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை ஆயிற்றே என்று அடையாளம் தெரிந்து கொண்டு அவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவரை சந்தித்து தவாஃபை முடித்து விட்டதற்கு பிறகு அவரிடத்தில் கேட்டார்கள், அலக்க ஹாஜத்துன், உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடத்தில் கேளு என்று சொன்னார். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஓதினார்கள். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், நாம் அல்லாஹ்வுடைய இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம், இந்த வீட்டில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வந்திருக்கிறோம். எனவே ஏதாவது தேவைகள் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உறுதியாக இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். மலிக் மன்னர் சும்மா இருக்கவில்லை, அவர் அவருடைய கிரியைகளை முடித்துக் கொண்டு வெளியிலே அவருக்காக காத்திருந்தார். தவாஃபை முடித்துவிட்டு அவர் வருகிற பொழுது மறுபடியும் கேட்க வேண்டும் என்று சாலிம் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து விட்டு அவர் கேட்டார், இப்பொழுதாவது இடத்தில் நீங்கள் ஏதாவது கேளுங்கள், உங்களுக்கு எந்த ஏற்பாட்டையும் நான் செய்து தர முடியும், எந்த உதவிகளையும் நான் உங்களுக்காக செய்து தர முடியும் என்று கேட்ட பொழுது சாலிம் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், நான் துனியாவை கேட்பதா ஆகிரத்தை கேட்பதா என்று கேட்டார்கள். நான் துனியாவை கேட்பதா இல்லை ஆகிரத்தை கேட்பதா என்று கேட்ட பொழுது சாலிம் ரலியல்லாஹுவிடத்தில் மன்னர் சொன்னார், தீன் உங்களிடத்தில் இருக்கிறது, நீங்கள் துனியாவை கேளுங்கள், துனியாவிலே என்னிடத்தில் நிறைய செல்வங்களும் வளங்களும் கொட்டி கிடக்கிறது, என்னால் ஆன நான் முயற்சிகளை உதவிகளை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று மன்னர் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா சஅல்து துன்யா மை யம்லிகுஹா ஃபகைஃப அஸ்அலுஹா மன் லா யம்லிகுஹா, துனியாவின் சொந்தக்காரரான அல்லாஹ்விடத்திலேயே நான் துனியாவின் தேவைகளை கேட்பதில்லை, துனியாவும் ஆகிரத்தும் யாருக்கு சொந்தமோ அந்த ரப்பிடத்திலேயே நான் துனியாவுடைய ஆசாபாசங்களை விருப்பங்களை கேட்பதில்லை, துனியாவில் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாத உங்களிடத்தில் நான் ஏன் துனியாவை கேட்க வேண்டும், எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சாலிம் ரலியல்லாஹு தஆலா சொன்ன செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். எனவே ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அதில் செய்யப்படக்கூடிய எல்லா அமல்களுக்கு பின்னணியிலும் அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக இந்த செய்கையை நான் செய்கிறேன், அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய அருளை, அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்கிற எண்ணம் எல்லா அமல்களுக்கு பின்னாலேயும் ஊடாடி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நாம் துனியாவுடைய தேவைகளுக்காக நாம் ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு வரவில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வருகிறார். இந்த எண்ணத்தோடு ஒருவர் ஹஜ் செய்து விட்டால் அவருடைய ஹஜ் மக்பூலாக மப்ரூராக இருக்கும். எந்த இடத்திலும் இந்த தவறான எண்ணம் வந்துவிடக்கூடாது, துனியாவின் ஆசாபாசங்கள் எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது. நான் ஆரம்பத்திலேயே ஓதி இருக்கிற வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் நீங்கள் ஃபதுகுருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அவனை நினையுங்கள். எப்படி உங்களுடைய மூதாதையர்களை, உங்களுடைய தந்தைமார்களை நீங்கள் நினைவு கூர்வீர்களோ அதே போல நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லது
அதை விடவும் அதிகமாக ஆழமாக நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தில் அற்புதமாக சொல்கிறான், ஃபமினன் நாசி, மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள், மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இறைவா எங்களுக்கு தர வேண்டிய எல்லா வளத்தையும் நீ துனியாவிலேயே தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்களுக்கு நான் துனியாவிலே எல்லாவற்றையும் கொடுத்து விடுவேன், ஆখিরাத்தில் அவர்களுக்கு எந்த நசீபும் கிடைக்காது, எந்த நற்பாக்கியமும் எந்த நன்மைகளும் ஆখিরাத்தில் அவர்களுக்கு கிடைக்காது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமின்ஹும் மை யகூல், அந்த மனிதர்களில் அடியார்கள் சில பேர் இப்படி துஆ செய்வார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார், இறைவா துனியாவுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு நன்மைகளை தா, பாக்கியங்களை தா, ஆখিরাத்திலும் எங்களுக்கு நீ பாக்கியங்களை தா, எங்களை நரகத்தின் நெருப்பிலே இருந்து எங்களை காத்தருள்வாயாக என்று என்னுடைய அடியார்கள் சில பேர் இப்படி துஆ செய்வார்கள். அப்படி துஆ செய்கிற பொழுது உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்கள் எதையெல்லாம் சம்பாதித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு உரிய பங்கு துனியாவிலும் ஆখিরাத்திலும் நான் அவர்களுக்கு தருவேன். வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப், விசாரணைகளை முடிப்பதில் அல்லாஹ் ரொம்ப தீவிரமானவன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். துனியாவை கேட்டுவிட்டால் அல்லாஹ் துனியாவை தருவார், ஆখিরাத்தில் எதுவும் கிடைக்காது. துனியாவிலும் நன்மைகள் வேண்டும், பாக்கியம் வேண்டும், ஆখিরাத்திலும் நன்மைகள் வேண்டும், பாக்கியம் வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அவர்களுக்குரிய நசீபை நான் துனியாவிலும் ஆখিরাத்திலும் தந்து விடுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் சொல்கிறான். நமக்கு துனியா வேண்டுமா ஆখিরাத் வேண்டுமா என்பதை ஒரு ஹாஜி அவராகத்தான் முடிவு செய்து கொள்ள முடியும் என்பதை இந்த வசனத்திலே இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நமக்கு நன்மைகள் வேண்டும் என்றால், நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால், அவருடைய தௌஃபீக்கும் ரஹமத்தும் நிஅமத்தும் தொடர்ச்சியாக கிடைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ரப்பை நாடி செல்ல வேண்டும், நிய்யத்து தூய்மையாக இருக்க வேண்டும். அதே போல இரண்டாவதாக ஒரு ஹாஜியுடைய ஹஜ் மப்ரூராக இருக்க வேண்டும் என்றால் சொல்லால், செயலால், எண்ணத்தால் பாவங்கள், குற்றம் குறைகள், குறைபாடுகள் எதுவும் இல்லாதாக இருக்க வேண்டும். இதாலம் துகாரித்துஹு ஷைஉம் மினல் இஸ்ம், பாவ செயல்களில் இருந்து சிறியது பெரியது என்று எதுவும் அவருடைய ஹஜ்ஜின் காலகட்டங்களில் கலக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் அவருடைய ஹஜ் மப்ரூராக இருக்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். மூன்றாவதாக அவரிடத்தில் தக்வாவை அவர் சுமந்து செல்ல வேண்டும். ஒரு ஹஜ் செல்லக்கூடிய பயணி அந்த பயணத்திற்கான முன் தயாரிப்புகளை செய்கிற பொழுது எதையெல்லாம் சுமந்து செல்வார்? ஒரு மாதத்திற்கான பயணம் என்று அவர் புறப்பட்டு செல்லுகிற பொழுது துணிமணிகளை எடுத்து செல்வார், உணவு பதார்த்தங்களை எடுத்து செல்வார், அவருக்கு தேவையான காசு பணம், மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் அவர் சுமந்து செல்வார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு நீங்கள் முன் தயாரிப்புகளை செய்கிற பொழுது நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உங்களுடைய மூட்டைகளில் சிறந்த மூட்டை, சிறந்த எடுத்து செல்லக்கூடிய பொருள் எது தெரியுமா? தக்வா என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜுக்காக எடுத்து செல்லக்கூடிய உங்களுடைய மூட்டை முடிச்சுகளில் ஆகச் சிறந்தது தக்வா தான், அல்லாஹ்வை குறித்த அச்சமும் பயபக்தியும் தான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அவன் வீண் பேச்சுக்கள், ஆபாசமான காரியங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடிக்காத வெறுக்கத்தக்க காரியங்களை ஹஜ்ஜில் தவிர்த்து கொண்டால் அவன் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பி வருகிற பொழுது அன்று பிறந்த பாலகரை போல பாவக்கரைகள் இல்லாத மிக தூய்மையான பிள்ளையை போன்று அந்த ஹாஜி வருவார். அவருடைய ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக இருக்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறைப்படி ஹஜ்ஜை செய்ய வேண்டும். ஹஜ்ஜினுடைய அர்கான்கள், ஹஜ்ஜினுடைய ஃபரதுகள், ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகள், சுன்னத்துகள் என்று எவை இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த ஹஜ்ஜி மிக கவனமாக செய்யப்பட வேண்டும். அதை மீறி நம்முடைய இஷ்ட பிரகாரம் என்னால் இப்படித்தான் செய்ய முடியும் என்று ஏதாவது குறைபாடுகளுக்கு பயந்து அல்லது சிரமங்களுக்கு பயந்து நாம் மாற்றமாக செய்து விடுகிற பொழுது அது மக்பூலான ஹஜ்ஜாக அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான தரத்தையும் தகுதியையும் பெறுவதிலே பெரிய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஏற்பாடு நடந்துவிடும். அதனால் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது மக்களை எச்சரித்தார்கள், கவனமாக இருங்கள், எதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, தெரியலையா இடத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்,
ஹுது அன் மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜின் அமல்களை குறித்து, கிரியைகளை குறித்து, அமல்களை குறித்து இடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, அடுத்த ஆண்டு இதே இடத்தில் மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது. சந்திப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்வதாக இருந்தால் எதையும் இடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில், சுன்னத்தான அடிப்படையில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிற வழியின் அடிப்படையில் அந்த ஹஜ்ஜினுடைய அமல் நிறைவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜ மக்பூலாக இருக்கும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் வீண் செயல்பாடுகள், உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபங்களுக்கு ஆளாகியதையும் நாம் செய்துவிடக்கூடாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சம் சஹாபிகளோடு மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு ஹஜ் செய்து புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய லக்கேஜையும் அவருடைய மூட்டை முடிச்சுகளையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய மூட்டை முடிச்சுகளையும் ஒரு பணியாளரிடத்திலே கொடுத்திருந்தார்கள். யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய பணியாளரிடத்திலே கொடுத்து மக்காவுக்கு இதை பத்திரமாக கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று கொடுத்திருந்தார்கள். அவர் எங்கேயோ ஓய்வெடுக்கிற பொழுது எந்த மூட்டை முடிச்சுகளை சுமந்திருந்த வாகனம் காணாமல் போய்விடுகிறது. அவர் பதறி போனார், அந்த பணியாளர் பதறி போனார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, உங்க ஒட்டகம் காணாம போயிருச்சு, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய லக்கேஜுகள், உங்களுடைய பொருட்கள் அனைத்தும் காணாமல் போய்விட்டது என்ற தகவல் சொல்லப்பட்ட பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஹ்ராமுடைய உடையிலே இருக்கிறார்கள். அப்படி உடையிலே இருக்கிற பொழுது வேக வேகமாக வந்து இந்த பணியாளரை விசாரித்து அவரை அறைந்து விட்டார்கள். அப்படி அறைந்து விட்ட பொழுது எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இஹ்ராமுடைய உடையிலே இருக்கிற பொழுது இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாரே என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த பொழுது வெட்கப்பட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே நின்றார்கள். சிரித்துக் கொண்டு நின்று விட்டு சொன்னார்கள், உன்னுரு இலா ஹாதல் முஹ்ரிம், இந்த இஹ்ராமுடைய உடையில இருக்கிற இந்த மனிதரை நீங்கள் கவனிங்கள், எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் இவரை பாருங்க. அவர் கோபப்பட்டு எதிரிபு குலாமகு, தன் பயண கட்டுச்சாதனம் தொலைந்து விட்டது என்பதற்காக தன்னுடைய பணியாளரை அவர் அடித்து விட்டார். இந்த இஹ்ராமுடைய உடையில இருக்கிற ஹாஜியை நீங்கள் பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதில் நிறைய சட்டங்களை அறிஞர் பெருமக்கள் எடுக்கிறார்கள் என்றாலும் கூட எந்த விதமான ஆத்திரத்திற்கும் உணர்ச்சி வேகத்திற்கும் இஹ்ராமுடைய உடையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஜி ஆளாகிவிடக் கூடாது என்பதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் மன்னித்து விட்டான் என்கிற மன திருப்தியோடு ஹாஜி தன்னுடைய மக்காவின் மதீனாவின் புனித இடத்திலே இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும். ஒரு ஹாஜிக்கு அந்த ஆத்ம திருப்தி கிடைக்க வேண்டும். ஏதாவது ஒரு வேலைக்காக ஒரு அதிகாரியை சென்று சந்திக்கிறார், அவர் நல்ல மனதோடு திறந்த மனதோடு அவருடைய மனுவை வாங்கி படித்து பார்த்து விட்டு நான் இதை சரி செய்து தருகிறேன் என்று உறுதியாக சொல்லுகிற பொழுது அந்த இடத்திலே இருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அவர் மீது எப்படி இவருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறதோ அதே போல அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளை செய்து முடித்து விட்டு வரக்கூடிய ஒரு ஹாஜி தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக அந்த எண்ணத்தை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று அந்த ஆத்ம திருப்தியோடு அங்கே இருந்து புறப்பட்டு ஒரு ஹாஜி வருகிறார் என்றால் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மப்ரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக அங்கீகரிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ் பாவங்களை மன்னிக்கும் மகத்தான அமலாக இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிற்காலத்தில் தாங்கள் இஸ்லாத்திற்கு வந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற செய்திகளை சொல்லுகிற பொழுது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய பரிவாரங்களோடு சந்திப்பதற்காக வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅ செய்வதற்காக என்னை நோக்கி கையை நீட்டினார்கள். நான் கையை நீட்டவில்லை, கையை சுருக்கி கொண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது, நிபந்தனை இருக்கிறது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா தாரிஃப், உனக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்ரி மா கான கப்லஹு, ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவிவிட்டால் அவனுடைய முன் சென்றிருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். வ அன்னல் ஹிஜ்ரத தஹ்தி மா கான கப்ல,
ஒரு மனிதர் ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்துவிட்டால் அவருடைய எல்லா பாவங்களையும், முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், வஅன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு, ஹஜ்ஜுடைய கிரியைகள், அமல்கள் அவருக்கு முன்னால் சென்றிருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். ஆறாவதாக, ஹஜ் செய்யக்கூடிய ஹஜ் மக்பூலாக மப்ரூராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வருமானம் என்பது ஹலாலான வருமானத்திலே இருக்க வேண்டும். ஹலாலான வருமானத்தில் அவர் ஹஜ் செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அவர் ஹஜ்ஜுக்கு முந்தைய காலகட்டங்களில் தவறான வழியில் சம்பாதித்திருக்கிற செல்வத்தை சேகரித்துக் கொண்டு ஹஜ் செய்வதற்காக செல்லுகிற பொழுது அந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக அல்ல, மர்தூதான ஹஜ்ஜாக, ரத்து செய்யப்பட்ட ஹஜ்ஜாக அது மாறிவிடும் என்பதையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவன், அவன் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதை, தூய்மையானதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எனவே ஒரு புனிதமான இடத்திற்கு நாம் செல்லுகிற பொழுது அந்த பயணத்திற்கான எல்லா செலவினங்களும் புனிதமான, பிழை இல்லாத, பாவங்கள் இல்லாத ஹலாலான வருமானத்தில் தான் அந்த பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹலாலான பணத்தில், செல்வத்தில், வருமானத்தில் ஒருவர் ஹஜ் செய்கிற பொழுது இதா ஹஜ்ஜல் ஹஜ் மின் நஃபகத்தின் தய்யிபா, தூய்மையான பணத்தில் ஒரு ஹாஜி ஹஜ் செய்கிற பொழுது ஃபயகூலு தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அவர் இஹ்ராமுடைய உடையிலே இருந்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அவர் முழங்குகிற பொழுது ஃபயகூலு முனாதி மினஸ் ஸமா, அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து ஒரு வானவர் பதில் சொல்கிறார், லப்பைக் வ ஸஅதைக், உன்னுடைய வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், உன்னுடைய முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று வானத்திலே இருந்து ஒரு வானவர் அவரை வாழ்த்துகிறார் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைதா ஹஜ்ஜ மின் நஃபகத்தின் ஹபீஸா, அசுத்தமான ஹராமான காசிலே இருந்து ஒருவர் ஹஜ் செய்வார் என்று சொன்னால் லா லப்பைக் வலா ஸஅதைக் நஃபகத்துக ஹராமுன் வ ஸஅதுக ஹராமுன், அவர் அப்படி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லுகிற பொழுது உன் லப்பைக்கும் எனக்கு தேவையில்லை, உன் வருகையும் எனக்கு தேவையில்லை, உன் முயற்சியும் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய செல்வம் ஹராமான செல்வம், உன் முயற்சிகள் தவறான வழிகளில் ஈட்டப்பட்டிருக்கிற முயற்சிகள் என்று அவருடைய ஹஜ்ஜும் அவருடைய முழங்குதலும் அவருடைய அமல்களும் அவர் பக்கமே ரத்து செய்யப்படும், மர்தூதாக மாற்றப்படும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். யமன் தேசத்திலே இருந்து ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்தார். வருகிற பொழுது ஒரு ஹாஜியின் அத்தனை தோற்றத்திலேயும் அவர் வந்தார். பங்கரையாக இருந்தார், தலைவிரி கோலமாக இருந்தால், இஹ்ராமுடைய உடையிலே இருந்தார். ஒரு ஹாஜி மிக நீண்ட தூர பயணத்திலே வருகிற பொழுது எந்த கோலத்திலே அவரை பார்க்க வேண்டுமோ அந்த கோலத்திலே இருந்தார். அவர் துஆ செய்து விட்டால் அல்லாஹ் இறக்கப்பட்டு அவருடைய துஆவை கபூல் செய்து விடுவான் என்கிற நிலையில் இருந்து அவர் ஹஜ்ஜுக்காக வந்து காபாவுடைய திரையை பிடித்து அவர் துஆ செய்து கொண்டிருந்த பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன் வ மல்பஸுஹு ஹராமுன் வ ஐன யுஸ்தஜாபு லஹு, அவர் உடுத்தி இருக்கிற உடை ஹராமான வருமானத்தில் வந்தது, அவர் குடித்த பானம் ஹராமான வருமானத்திலே வந்தது, அவர் உண்ட உணவு ஹராமான வருமானத்திலே வந்தது. வ ஐன யுஸ்தஜாபு லஹு, அவருக்கு எப்படி பதில் கிடைக்கும், எப்படி ஜவாபு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் நாம் ஒரு ஹாஜியின் ஹஜ் மக்பூலாக மப்ரூராக இருக்க வேண்டும் என்றால் அது ஹலாலான வருமானத்தில், ஹலாலான செல்வத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும். இறுதியாக ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் மக்பூலாக மப்ரூராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு முந்தைய அவருடைய வாழ்க்கையை விடவும் ஹஜ்ஜுக்கு பிந்தைய அவருடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக, தக்வா நிறைந்த வாழ்க்கையாக, பேணுதல் மிக்க வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை அமையப்பெற வேண்டும். அதிலே அவர் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அடையாளங்கள் சரியாக பேணப்படும் என்று சொன்னால் அவருடைய ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், இந்த செய்திகளுக்கெல்லாம் பின்னால் சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய ஒரு ஹாஜியின் அனுபவங்கள் தான் இன்னொருவரை ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு தூண்டும். ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருப்பவர்கள் ஹஜ்ஜிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த இன்பங்களை, அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை அவர் ஊருக்கு வந்ததற்கு பிறகு மற்ற ஹாஜிகளிடத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் ஊரிலே இருக்கிற ஒருவருக்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படும்.
அந்த காலத்தில் நாம் பார்த்திருப்போம், ஹஜ்ஜுக்கு சென்று வந்த ஹாஜிகள் கையில ஒரு சின்ன ஒரு பயாஸ்கோப்பை கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் போட்டு காட்டுவாங்க. அதுல சில பிலிம் தட்டுகள் இருக்கும். அதன் வழியாக நாம் ஹஜ்ஜில் இருக்கிற காட்சிகளை பார்த்து நம்முடைய உள்ளத்திலே அந்த ஆசையை வளர்த்துக் கொள்வோம். இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய ஹாஜி அவருடைய அனுபவங்களை சொல்ல வேண்டுமே தவிர ஹஜ்ஜில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை, சிரமங்களை, துயரங்களை, கவலைகளை, இழப்புகளை எந்த வகையிலும் ஹாஜி இடத்தில் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நமக்கும் இந்த சிரமம் ஏற்பட்டு விடுமோ, இந்த ரூட்ல போனா இப்படி கஷ்டம் வந்து விடுமோ என்கிற தயக்கமும் பயமும் ஒரு ஹாஜியை ஹஜ் செய்ய விடாமல் தடுத்து விடும் என்கிற காரணத்தினால் ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கக்கூடியவர்கள் நல்ல செய்திகளைத்தான் சொல்ல வேண்டும் என்று தவிர குறைகளை ஒருபோதும் இன்னொரு ஹாஜியிடத்திலே பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்று மார்க்கம் ஒரு தடையை, ஒரு அறிவுரையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஹஜ்ஜில் சில இழப்புகளை நாம் சந்திக்க நேர்ந்தது. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு சுமார் 52 டிகிரி செல்சியஸ் கடுமையான வெப்பத்தின் காரணத்தினால் ஹாஜிகள் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. சுமார் 1301 ஹாஜி இறந்து விட்டார் என்றும், எகிப்து, லெபனான், அதே போல சுற்றி இருக்கிற அரபு நாடுகளில் இருந்து அதிகமான ஹாஜிகள் என்றும், குறிப்பாக இந்தியாவில இருந்து 98 ஹாஜிகள், தமிழகத்தில இருந்து 7 பேர், கேரளாவில இருந்து 13 பேர் என்று 98 ஹாஜிகள் இறந்து போயிருக்கிறார்கள். பல்வேறு காரணங்கள், சிரமங்கள் இருக்கிறது. செய்யப்பட்ட ஏற்பாடுகள், ஹஜ் கமிட்டியின் சார்பாக செய்யப்பட்ட சில ஏற்பாடுகள், சில குறைபாடுகள் இருக்கிறது. போதிய வழிகாட்டுதல்கள் கிடைக்கவில்லை என்கிற சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் வழியாக, முகநூல் வழியாக, சோசியல் மீடியா வழியாக ஹாஜிகள் அங்கே இருந்து புலம்புவது ஒரு பெரிய செய்தியாக ஊருக்குள்ளே உலாவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு வந்துடாதீங்க, உசுரோட திரும்ப மாட்டீங்க, எனவே ஹஜ்ஜுக்கு வராதீர்கள் என்று சில பேர் அங்கே இருந்து புலம்புவதை பார்க்கிறோம். ஹஜ்ஜினுடைய கிரியைகளை யாரேனும் குறைத்து மதிப்பிட்டு அதன் வழியாக ஒரு ஹாஜியின் ஆசையை தடங்களுக்கு ஏற்படுவார் என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய இடங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பெரிதுபடுத்தி யாராவது பேசிவிடுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அவருக்கு கடுமையான தண்டனையை நான் தருவேன் என்று திருமறையிலே பேசுகிறார். எனவே அந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி யாரேனும் பேசினால் அது நிச்சயமாக இருக்கும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது, 17வது நூற்றாண்டில், 18வது நூற்றாண்டில், 20வது நூற்றாண்டில், கடந்த நூற்றாண்டுகளில் எப்படி ஹஜ்ஜுக்கு போனார்கள்? நடந்து சென்றார்கள், கடல் மார்க்கமாக சென்றார்கள், கடல் கொள்ளையர்களுக்கு பயந்தார்கள். 1930ஆம் ஆண்டு அலி அஹமது அலாதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறார், ஹாஜியின் டைரி என்று. ஹஜ்ஜு புறப்பட்ட நாட்களில் இருந்து அங்கே சென்று இறங்கி திரும்பி வந்தது வரைக்கும் ஒரு டைரியை போல தொகுத்திருக்கிறார். சஃபர சாதாத் என்று உருதுவிலே அந்த புத்தகம் கிடைக்கிறது. 1000 ரோட்ஸ் டு மெக்கா என்று ஆங்கிலத்தில் ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது. இதிலெல்லாம் 1700களில் 800களில் சென்ற ஹாஜினுடைய செய்திகளையும் அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் பேசுகிறார்கள். அவர் சொல்கிறார், 1930 ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது என்னோடு ஒரு 100 பேர் இருந்தார்கள். நாங்கள் ஜித்தாவிலே சென்று இறங்குகிற பொழுது வெறும் 30 பேர் தான் இருந்தோம். பாதி பேர் கடல் பயணம் ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் இறந்து போய்விட்டார்கள். சில ஹாஜிகளை, கப்பலில் இருக்கிற அதிகாரிகளை என்ன செய்வார்கள் என்றால், இருப்பதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் எங்காவது ஓரத்திலே படுத்திருந்தால் அந்த ஆங்கிலேய அதிகாரி அவரை எட்டி உதைப்பார். அந்த ஹாஜி தன்னையும் அறியாமல் உறக்கத்திலே கடலுக்குள்ளே சென்று விடுவார். எங்களால் எதுவுமே பேச முடியாது, காரணம் எங்களையும் தண்டித்துவா என்கிற பயம் இருக்கிற காரணத்தினால். இப்படியெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல்வேறு வகையான எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் பெற்றுக்கொள்ள முடியாத கடந்த நூற்றாண்டுகளில் கூட பயணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட யாருமே ஹஜ்ஜு சிரமமானது என்று எங்கும் பேசவில்லை, அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுத்திட்டான் எங்கும் பேசவில்லை. ஹஜ்ஜுக்கு சென்றக்கூடிய ஹாஜி இஹ்ராமுடைய நிலையில் இறந்து விட்டார். நாளை மறுமை தினத்தில் அவர் கபரிலே இருந்து எழும்புகிற பொழுது இஹ்ராமுடைய உடையிலேயே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி எழும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஹாஜிக்கு வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் நீங்க ஹஜ் காலத்திலே காபாவில ஜனாசா தொழுகை நடக்கிற பொழுது அந்த ஹஜ்ஜினுடைய கோலத்திலே இஹ்ராமுடைய உடையிலே இருக்கக்கூடிய ஹாஜிகளின் தலைகளை மறைக்க மாட்டார்கள், அது திறந்த நிலையிலேயே இருக்கும். அவர் எப்படி ஹஜ்ஜுக்கு வந்தாரோ அதே கோலத்திலேயே அவர் நல்லடக்கம் செய்யப்படுவார். நாளை மறுமை தினத்தில் அவர் கபரிலே இருந்து எழுகிற பொழுது அவர் ஹாஜியை போல தல்பியா சொல்லிக் கொண்டு எழுவார் என்று பார்க்கிறோம். எனவே இறந்தவர்களை பற்றி நாம் ஒரு துக்கம் இருக்கும் தான், கவலை இருக்கும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதை அங்கே இருந்து கொண்டு பேசி ஆர்வத்தை குறைப்பதற்கு, குன்ற செய்வதற்கு பதிலாக
யார் அதிகாரிகளோ, யார் ஹஜ் கமிட்டியோ, அது மாநிலமாக இருந்தாலும் சரி, மாவட்டமாக இருந்தாலும் சரி, தேசிய அளவில் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரிகளுக்கு ஒரு மின்னஞ்சல் வழியாக, ஒரு கடிதம் வழியாக உரியவர்களுக்கு இன்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்கிற தகவலை தெளிவாக சொல்வது நம்முடைய கடமை. அந்த கடமையை நாம் தெளிவாக செய்ய வேண்டுமே தவிர ஹஜ்ஜின் ஆசைகளையும் அதனுடைய இன்ட்ரெஸ்டையும் அதனுடைய ஆர்வத்தையும் குறைக்கும் விதமாக நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. அப்படி செய்தவர்கள் யாரேனும் இருந்தால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மன்னிப்பானாக. நம் அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் பாதிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.